அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். லேலா, நான் கதைக்கிற தெளிவா கேக்குதா? ரைட். என்னோட 2026ஆம் ஆண்டுக்குரிய ரிவிஷன் கிளாஸ்ல முதலாவது வகுப்பு. முதலாவது உங்களுக்கு யூனிட் 1க்குரிய பாஸ் பேப்பர் கேள்விகள், அதே போல மாடல் கேள்விகள் உங்களுக்கு போட்டிருப்பேன். எம்சிக்குள்ள பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி வந்த ஸ்ட்ரக்சர் கேள்விகளும் உங்களுக்கு போட்டிருப்பேன். சரி, அதுல நாங்க யூனிட் 1ல பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி கேள்விகள் வருது, எந்த பகுதிகளுக்குள்ள வந்துருச்சு இது, அதே மாதிரி எம்சிக்குள்ள வந்த ஸ்ட்ரக்சர்ல வராது இந்த கேள்வி என்ற விஷயங்களை நீங்க விலகிக் கொள்ளலாம். பொதுவா வந்து யூனிட் 1 எடுத்தீங்கன்னு சொன்னால் யூனிட் 1 எம்சிக்யூல யூனிட் 1 எம்சிக்யூல ஒன்று வரும் அல்லது வராமையும் இருக்கலாம். சோ எம்சிக்யூல வந்தா அது ஸ்ட்ரக்சர்ல எங்களுக்கு கேள்விக்கு வராது. அதே போல எம்சிக்யூல வரலண்டா கட்டாயம் ஸ்ட்ரக்சர்ல அந்த கேள்வி. முதலாவது விளைவிக்கலுங்க, அதாவது உயிர்களுக்கான அறிமுகம்ன்ற இந்த அலகுல எங்களுக்கு ஒரு எம்சிக்கு வரலாம், வராமையும் இருக்கலாம். எம்சிக்குள்ள அந்த கேள்வி வந்தால் பொதுவா ஸ்ட்ரக்சர்ல எடுக்க மாட்டோம். அதே போல எம்சிக்குள்ள வராட்டி ஸ்ட்ரக்சர்ல அதுல கேள்விக்கு வரும். அப்ப இரண்டு விளைக்கலாம். யூனிட் 1ல எங்களுக்கு கிட்டத்தட்ட எம்சிக்கு வரும்போது ஒரு புள்ளிக்கு தான் எங்களுக்கு அந்த கேள்வி வருது. நீ ஸ்ட்ரக்சர்ல வந்தால் ஒரு புள்ளியை விட குறைவாகத்தான் அநேகமா கிடைக்கும். சொல்லுவாங்கதா. அப்ப யூனிட் 1ல பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க வந்த கேள்வி பாருங்க, ஆண்டுகளை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். 2019ஆம் ஆண்டும் வந்திருக்குது, சரிதானே? அதே போல 2020ஆம் ஆண்டும் வந்திருக்கு, ஆண்டுகளை நாங்களுக்கு போட்டிருக்கேன். அதே போல 2023ஆம் ஆண்டும் வந்திருக்கு. அவன் 2024ஆம் ஆண்டும் வந்துருச்சு, 2022ஆம் ஆண்டு வந்துருச்சு இல்லையா? 2022ஆம் ஆண்டு வந்துருச்சு, 2023, 2024 கூட வந்துருச்சு, 2024 கூட வந்துருச்சு. சோ 2025 கூட வந்துருச்சு, 20. அப்ப இங்க வராத ஒரே ஒரு ஆண்டு தான் யூனிட் 1ல வரல. ஒரே ஒரு ஆண்டு, அதாவது 2021ஆம் ஆண்டு தான் எம்சிக்குள்ள போறது. மற்ற எல்லா ஆண்டுகள்லையும் போட்டுட்டேன். அப்ப கிட்டத்தட்ட எங்களுக்கு 7 வருஷ பாஸ் பேப்பர் வினாக்கள் வச்சுது. அதுல எங்களுக்கு யூனிட் 1 தொடர்பான வினாக்கள் 7 வருஷத்திலே பாத்தீங்கன்னு சொன்னால் 6 வருஷம் கேள்விகள் இருக்கு. அப்ப இந்த வருஷம் கூட 2025 பாருங்க, இந்த வருஷம் கூட எங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கிறார் பாருங்க. அந்த ஒவ்வொரு வருஷத்திலையும் வார வினாக்கள் என்னென்ன பகுதிகளுக்கு உள்ளடக்கப்படுது, எந்த அளவுக்கு வந்து அவங்க கேள்வி கேட்கிறாங்க, அந்த நுணுக்கங்கள் அது சம்பந்தமாக. இப்ப பாஸ் பேப்பர் கேள்வி செய்யறோம் என்று சொன்னால் அடுத்த வருஷம் எப்படி வரலாம் என்ற ஐடியாக்களோட தான் நாங்க பார்க்க போறோம். அதோட சேர்த்து தான் நம்மளுக்கு முதல் கேள்வி போட்டிருக்கோம். இந்த தரப்பட்ட கேள்விகளை, பாஸ் பேப்பர் கேள்விகளை, இந்த முதல் கேள்விகளை நாங்க செய்யக்கொள்ள அந்த யூனிட்ல 1ல வரக்கூடிய எல்லா பகுதிகளும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கூட போட்டிருக்கேன். அப்ப இதை படிச்சவன்னு சொன்னா யூனிட் 1க்குரிய எல்லா விதமான கேள்விகளையும் எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருந்துச்சு. ரைட். இப்ப நாங்க கேள்விகளை நாங்க செஞ்சுட்டு போவோம், சரியா? கூட விளக்கம் கேட்க தேவையில்லை, அவ்வளவு தெரியும். சரி, முதலாவது பாருங்க, முதலாவது கேள்விய. முதலாவது கேள்வி,
2019 ஆண்ட போடாம இருந்திக்கலாம். ஆண்ட போறதுக்கான காரணம் என்னன்னா, அப்பதான் எப்படி ஒரு பாஸ் பேப்பர் அமைப்புல ஒவ்வொரு வருஷத்திலையும் கேள்வி எப்படி மாற்றம் அடைஞ்சு கொண்டு போகுது, எந்த தொகுதிகளுக்கு திரும்ப திரும்ப எடுக்கிறாங்க, அந்த நுணுக்கங்கள் என்ன ஒரு வருஷத்துன்ற விஷயங்களை விளங்குறதுக்கு தான் உண்மையில நான் அந்த ஆண்டுகள் போட்டுச்சேன். போன ரிவிஷன் செஞ்சப்போல இந்த ஆண்டுகள் போடப்படல, எல்லாம் கலந்து மிக்ஸா தான் போட்டிருந்தேன். அப்ப இந்த வருஷம் தான் நம்ம இந்த பாஸ் பேப்பர் அமைப்புகளை உங்களுக்கு விளங்கப்படுத்தணும்ன்றதுக்காக வேண்டி ஆண்டுகளை போட்டுச்சேன். அப்ப உங்களுக்கு லேஸ் அதுக்கு ஒவ்வொரு ஓர்டருக்கு போட்டிருக்கிறேன். இப்ப பாருங்க, முதலாவது கேள்வி இல்லையா, யூனிட் 1ல முதலாவது கேள்வி, யூனிட் 1ல முதலாவது கேள்வி பாருங்க. இங்க கேட்கப்பட்டீங்க என்றால் முதலாவது கேள்வியில உயிரின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டு அலகு. இந்த உயிரின் அடிப்படை கட்டமைப்பு தொழிற்பாட்டு அலகு, இங்க சொல்ற அடிப்படை கட்டமைப்பு அலகும் அதுல இன்னொன்று கேட்டுங்க, அது தொழிற்பாட்டு அலகு. இங்க 2 வீதம் கேட்டுக்கிறேன். பாருங்க, இந்த கேள்வி 2019 ஆண்டு கேட்டீங்க, முதலாவது எம்சிக்குள்ள கேட்டீங்க, முதலாவது எம்சிக்கு. பாருங்க, இந்த கேள்வியில பாருங்க 2024 ஆண்டு பாருங்க, இந்த கேள்வி பாருங்க 2024 ஆண்டு திரும்ப கேட்டீங்க. பாருங்க 2024 ஆண்டு இதே கேள்வியை பாருங்க எம்சிக்கு அதே பாருங்க அதே ஒண்ணுல கேட்டீங்க. பாருங்க, சின்னொரு மாற்றம் ஒண்ணு இருக்க, சின்னொரு மாற்றம். அப்ப இங்க கேட்டு 2019 ஆண்டு அவர் கேட்டிருந்தது என்ன, கட்டமைப்பு தொழிற்பாட்டலுக்கு 2. அப்ப இங்கேயும் கலந்தான் வரப்போகுது, இங்கேயும் கலந்தான் வரப்போகுது. அப்ப சின்னொரு மாற்றம் இருந்திருக்காங்க 2024 ஆண்டு என்னன்னா, இது மட்டும் கேட்டிருக்காங்க. 2024 ஆண்டு இதை மட்டும் கேட்டிருக்காங்க. சோ இதான் அந்த 2024 ஆண்டு கேட்டிருக்கு. பாத்தீங்களா, பாஸ் பேப்பர் கேள்வி திரும்பவும் வந்திருக்கின்றது உங்களுக்கு பார்த்து சின்னொரு மாற்றத்தோடு. இப்படித்தான் எல்லா பாடங்களும், நீங்க படிக்கக்கூடிய எல்லா பாடங்களும் சின்ன சின்ன மாற்றங்களோட திரும்ப வரலாம். சில நேரம் அதே கேள்விகள் கூட வரலாம், புதிய கேள்வியும் சேர்த்து வரும். தனியா எல்லா அதே மாதிரி வரல, திரும்பவும் வரலாம் அந்த பகுதிக்குள்ள. அப்படியான ஒரு வினா ஒன்று வந்த வினா வந்து சின்ன மாற்றத்தோட வந்த வினான்றதுக்கு ஆதாரம் பாருங்க 2019 ஆண்டு 2024 ஆண்டு. அப்ப நீங்க இந்த கேள்விக்கு நீங்க விளங்கக்கூடிய தியரி என்னன்னா, இந்த கேள்வி செய்யறதுக்கு தியரி என்னன்னா, ஏன்னா உயிரங்கினுடைய அங்கிகளினுடைய அடிப்படை கட்டமைப்பு அலகு, பேசிக் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் யூனிட் சொல்றேன், ஃபங்க்ஷனல் யூனிட். அதாவது இது நீங்க இது சம்பந்தமாக இந்த 2 இடத்துல இது சம்பந்தமாக இந்த வசனத்தை 2 இடத்தை கேள்விப்படுவீங்க. ஒன்று இந்த 2 விஷயத்தையும் ஒன்று நீங்க யூனிட் 1ல கேள்விப்படுவீங்க, இன்னொரு யூனிட் 2ல இந்த வசனத்தை கேள்விப்படுவீங்க. அதுவே இருக்கணும். இப்ப சில பேர் சொல்றாங்க யூனிட் 2க்குரிய கேள்விதான், யூனிட் 1க்குரிய கேள்விதான் அப்படி இல்லை. இந்த 2 இடத்துல கேள்விப்படுறீங்க. என்னன்னா, ஒன்று எங்களுக்கு உயிர் பதார்த்தத்தினுடைய ஆட்சி நிலை ஒழுங்கமைப்பு மட்டத்திலே தந்திருச்சாங்க சம்பந்தமா. அதே போல களக்கொள்கை செல் தியரிலையும் தந்திருச்சாங்க. களக்கொள்கையினுடைய எண்ணக்கருக்கள்ல முதலாவது எண்ணக்கரு என்ன சொல்றாங்கன்னா, அங்கிகள் ஒன்று அல்லது பலகலங்களா ஆக்கப்பட்டது. 2வது சொல்லப்படுற எண்ணக்கருவில தான் அது சொல்லப்படுதுன்னா, அங்கிகளின் அடிப்படை கட்டமைப்பு தொழிற்பாட்டலகு களமாகும். சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கேள்விக்கு ஆன்சர் எங்களுக்கு அப்ப 1வதையும் நாங்க செஞ்சிடலாம். அதே போல அதுல வந்த அதே அமைப்புல சின்னொரு மாற்றத்துல வந்த 5வது கேள்விக்கும் ஆன்சர் ஒன்றுதான். அப்ப அங்கேயும் களம், இங்கேயும் களம். பிள்ளைகளா இந்த அமைப்பு உழைத்த பிள்ளைகளா நடந்தது பாஸ் பேப்பர்ல அமைப்புகள் விளையாட்டா விளையிட்டா சரி. இப்ப 2வது கேள்விக்கு போகிறோம். அப்ப முதலாவது பாருங்க, பாஸ் அமைப்புல வந்ததுல பகுதியில
சோ 2ஆம் கேள்வி போவோம். அப்ப நான் இங்க ஒன்றும் அதே வேளையில போட்ட கேள்வி 5வது கேள்வியில 2 கேள்வியையும் ஒரே இடத்துல செஞ்சுட்டு இருக்கேன். இந்த கேள்வியில சில ஒரு புதிய அமைப்புல ஒரு முடலாக நான் மாத்துறேன். இதே அமைப்புல ஒரு பகுதி கேள்வி ஒன்று உருவாக்குறேன்னு சொன்னால், இப்ப எங்கட பாடத்திட்டத்துல நான் படிக்கிறேன்னா 1 தொடக்கம் 10 வரைக்கும் படிக்கிறோம் தானே. சோ அதுல சம்பந்தப்பட்ட கட்டமைப்பு தொழிற்பாட்டு அலகுகள் என்னன்றதை என்ன செய்யலாம், அது தொகுத்து வச்சுக்கலாம். இப்படியான கேள்வி செய்யும் போது என்ன செய்யும், இது வரவு மேலும் வராம இருக்கிறது. ஆனா நான் ஒரு கேள்வியை வச்சுக்கொண்டு புதிய கேள்விகளை உருவாக்கி பழகுனா அந்த கேள்வி சில நேரம் வர வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அது அங்க வராட்டில ஏதோ ஒரு விதத்துல ஒரு கூற்றாக கூட வரலாம். அப்ப கட்டமைப்பு தொழிற்பாட்டு அலகுகள் என்று சொல்லி நாங்க ஒவ்வொரு யூனிட்லயும் படிச்சிருப்போம். கட்டமைப்பு தொழிற்பாட்டு அழகாக வாரதுல ஒவ்வொன்றையும் படிச்சிருப்போம் இல்லையா. கட்டமைப்பு தொழிற்பாட்டு அழகாக வாரது, கட்டமைப்பு அழகாக வாரது, தொழிற்பாட்டு அழகாக வாரது. இப்ப நான் உதாரணத்துக்கு கேள்விகள் கேட்கிறேன். சரியா? முதலாவது கேள்வி, ஈரல்ற கட்டமைப்பு அழகன்னா தொழிற்பாட்டு அழகன்னா. அதே மாதிரி சிறுநீரகத்தில கட்டமைப்பு அழகன்னா தொழிற்பாட்டு அழகன்னா. அதே மாதிரி கட்டமைப்பு அழகுல நரம்பு தொகுதியா அல்லது நான் சொல்ற நரம்பு தொகுதி இல்லையா, நரம்பு தொகுதியை கேட்கலாம். நரம்பு தொகுதியினுடைய கட்டமைப்பு அழகு என்ன தொழிற்பாடு. அதே போல தசையில கேட்கலாம் இல்லையா, தசையில கேட்கலாம். அப்ப எங்களோட பாடத்திட்டத்தில் உள்ள கட்டமைப்பு தொழிற்பாட்டு அலகுகள் எங்களுக்கு தரப்பட்டுச்சு. ஈரல்ல தந்திரிச்சாங்க, சிறுநீரகத்துல தந்திரிச்சாங்க, நரம்பு தொகுதியில தந்திரிச்சாங்க, தசையில தந்திரிச்சாங்க. சோ இதே அமைப்புல பார்த்து நான் ஏதாவது ஒரு விதத்துல கட்டமைப்பு தொழிற்பாட்டு அலகு சம்பந்தமான ஒரு கேள்வியாக ஈரல்ற கட்டமைப்பு அலகுன்னா தொழிற்பாட்டு அலகுன்னு கேட்கலாம். சிறுநீரகத்தின் கட்டமைப்பு அலகு தொழிற்பாடு அலகு இருக்கலாம். நரம்பு தொகுதியில தசை. இப்ப சொல்லுங்க இன்னைக்கு இதே நான் ஈரலாக இருந்தால் கட்டமைப்பு அலகு என்னாக இருக்கும் சொல்லுங்க. ஈரலாக இருந்தால் கட்டமைப்பு அலகு என்ன வரைக்கும் தெரிஞ்சாக சொல்லுங்க. ஈரல்ற கட்டமைப்பு அலகுன்னா தொழிற்பாடு அலகு. இத முதலாவது கேள்வியா இருந்தா ஈரல் எடுத்தீங்கன்னா நீங்க நான் ஈரல் பயன்படுத்தினேன் சொன்ன என்ன ஆன்சர். ஈரல் எடுத்த அந்த கேள்விய கட்டமைப்பு அலகுன்னா தொழிற்பாட்டு அலகுன்னா சொல்லுங்க. ஈரல்ற கட்டமைப்பு அலகு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஈரக்குழியம், ஈரக்குழியம், ஈரக்குழியம். அதே போல தொழிற்பாட்டு அலகு என்னன்னு கேட்டால் ஈரட் சிறுசோனை, ஈரட் சிறுசோனை, ஈரட் பார்க்கலாம். அப்ப அதை வச்சு கொண்டு பாருங்க புதிய கேள்வி அமைப்பு கொண்டு உருவாக்கும். ஈரட் சிறுசோனை. இதே மாதிரி அடுத்த கேள்வி நான் சிறுநீரகத்தை எடுத்துக்கொண்டேன். அப்ப உங்களுக்கு இருக்கும் ஈரல்ற கட்டமைப்பு அலகு ஈரக்குழியம், ஈரல்ற தொழிற்பாட்டு அலகு ஈரட் சிறுசோனை. இதே அமைப்புல நான் இப்ப என்ன செய்யறால் இந்த ஈரலுக்கு பதிலாக நான் சிறுநீரகத்தை போட்டுறேன். நீங்க சிறுநீரகம் எடுத்தீங்கன்னா கிட்னியா சிறுநீரகம், சிறுநீரகத்தின் கட்டமைப்பு அலகுன்னா தொழிற்பாட்டு அலகுன்னா என்ன வரப்போகுது. சிறுநீரகத்தின் கட்டமைப்பு அலகுன்னா தொழிற்பாடு. கட்டமைப்பு அலகு எடுத்தீங்கன்னு சொன்னா சிறுநீரகத்துல சிறுநீர் அகத்தி நெப்ரோன்னு சொல்ற சிறுநீர் அகத்தி, தொழிற்பாட்டு அலகு கூட சிறுநீரகத்தி தான். தொழிற்பாட்டழகும் சிறுநீரகத்தி, தொழிற்பாட்டழகும் சிறுநீரகத்தி தான். ஆகவே பாருங்க சிலது கட்டமைப்பழகு தொழிற்பாட்டழகு தொண்டா இருக்கு, சிலதுல வேறுபடுது. அப்ப முதலாவது பார்த்த மீறல்ற இரண்டாவது சிறுநீரகம். அதே போல பாருங்க நரம்பு தொகுதியினுடைய கட்டமைப்பழகு தொழிற்பாட்டழகுன்னு பார்ப்போம். அப்ப நான் இந்த இடத்துல நான் மாத்திரேன் நரம்பு தொகுதியை போட போறேன். இப்ப நான் இந்த இடத்துல நரம்பு தொகுதியை போட்டேன்னு சொன்னால் பாருங்க இந்த இடத்துல நான் நரம்பு தொகுதியை போட்டிருக்கேன். நரம்பு தொகுதி. இந்த இடத்துல நான் நரம்பு தொகுதி போட்டேன்னால் இப்ப சொல்லுங்க அப்போ நரம்பு தொகுதியில கட்டமைப்பலகன்னா தொழிற்பாட்டலகன்னா கட்டமைப்பலகு என்ன வரப்போதும் நியூரோன்னு சொல்லுவோம். நரம்பு களம், நியூரோன் நரம்பு களம்.
அதே மாதிரி தொழிற்பாட்டு அலகுன்னா தொழிற்பாட்டு அலகுன்னா தெரிப்புவில் தெரிப்புவில் தெரிவில். ஆகவே இரண்டு விளங்குது பெறவு தொகுதியின் கட்டமைப்பு வேற தொழிற்பாட்டு வேற. கடைசியா எங்களோட பாடத்திட்டத்தில் பாருங்க 4வது விஷயம் பாருங்க. அதே மாதிரி தசை பாருங்க, நாங்க எடுத்தீங்கன்னு சொன்னா தசை எடுக்கிறீங்க தசை. சோ தசை எடுத்தீங்கன்னு சொன்னால் கட்டமைப்பலகன்னா தொழிற்பாட்டு பாத்தீங்கன்னா கட்டமைப்பலகு தசையில வரப்போகுது தசை களம் என்று சொல்றதான் தசை நார் மசில்ஸ் ஃபைபர். தசை நார் தசை நார் தசை நார் தான் நம்ம தசை களம்னு சொல்றோம் மசில்ஸ் ஃபைபர். அதே போல தொழிற்பாட்டலகு நாங்க சுருக்கலகத்தான் நாங்க எடுக்கணும் அப்படின்னா தசைப்பாத்து தசைப்பாத்து. அப்ப ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் தொழிற்பாட்டலகு வேற கட்டமைப்பு. அப்ப இதுல இருந்து பாருங்க எங்கட ஒரு கேள்வி ஒண்ணு செய்யும் போது பிள்ளைலாம் அந்த பாஸ் பேப்பர்ல இருந்து அதே அடிப்படையாக கொண்ட ஒரு புதிய வினா அமைப்புகளை நாங்க உருவாக்கணும். இப்படித்தான் நாங்க ஒரு கேள்வியை பார்த்துட்டு போறோம். சரி, அப்ப அந்த அடிப்படையில நாங்க 1ம் 4ம் சற்ற கேள்வியில ஒரு முடல் அமைப்பு ஒரு கேள்வியை நாங்க உருவாக்கி இருக்கோம். இது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கூற்றாக ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியாக கூட வரலாம். ரைட் ரைட். அடுத்தது பார்க்க போறோம் பிள்ளைகளா. இப்ப 2வது கேள்வி புவி மீது உண்டாகி அங்கிகளாக கருதப்படக்கூடியவை. சோ இங்க வந்து இந்த 2வது கேள்வி அங்க போட்ட 2வது கேள்வி 2020ஆம் ஆண்டு 1வது MCQவா வந்த கேள்வி ஒன்று. இந்த பகுதி வந்து எந்த தலைப்புகள் என்றால் உயிரியலினூடாக தீர்வு காணக்கூடிய பிரச்சனைன்ற வகைக்குள்ள உயிர் பல்வகமை விளங்கிக் கொள்கின்ற தலைப்புக்குள்ள வருது. சோ இதை நீங்க தெரிய வேண்டிய விடயம் என்னன்னு கேட்டால் இதுல வரக்கூடிய முக்கியமான அந்த தலைப்பு எல்லாத்தையும் படிக்கணும். அதுக்கு தேவையான முக்கியமான நாங்க ஃபில்டர் பண்ணி எடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்றால் அதுக்குள்ள அந்த தலைப்புக்குள்ள படிக்கிற அந்த உயிர் பல்வகமை என்ற விளங்கிக் கொள்கின்ற தலைப்புக்குள்ள நாங்க முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கொள்ற எல்லாத்தையும் நாங்க படிக்கிறது ஞாபகம் கஷ்டம் தானே. சோ அதுல நாங்க முக்கியமான எதுன்னு சொல்றதை நாங்க ஷார்ட் நோட்ஸா போட்டு வச்சுக்கொள்றோம். எங்களுக்கு நோட்ஸோட தயாரிச்சுக்கொள்றோம். அதாவது இங்க வேலை சொல்றோம் அந்த முதல் உயிர் வயசி தெரியணும். முதல் உயிர் அல்ல முதல் அங்கி அல்ல முதற்கிழமைன்னு சொல்லுவோம் அல்லது முதல் நுண்ணங்கின்னு கூட தந்திருச்சாங்க. நிறைய பேர்கள் சொல்றேன். இப்ப நான் அதை சொல்லியிருந்தேன். இப்ப இந்த முதல் உயிர் சொல்லி வசனம் பயன்படுத்துறாங்க. அது முதல் அங்கின்னு சொல்லி பயன்படுத்துறாங்க அந்த வசனம். அல்லது மூல முதற்களம் கூட பயன்படுத்துறாங்க. மூல முதற்களம் பாருங்க எவ்வளவு சொல் பயன்படுத்துறாங்க. அங்கட நான் படிக்கிற எல்லா யூனிட்டுக்குள்ளேயும் பயன்படுத்துற முதல் உயிர் முதல் அங்கி மூல முதற்களம் அதே போல முன்னைய கால நுண்ணங்கிட்டு கூட பயன்படுத்துறாங்க. முன்னைய கால நுண்ணங்கி இதெல்லாம் பயன்படுத்துற சொல் பாருங்க. தெரிஞ்சிருக்குதுங்க இதைத்தான் சொல்றாங்க பாருங்க. 4 சொல் பயன்படுத்தப்படுற முதல் உயிர்னு சொல்ற முதல் அங்கின்னு சொல்லப்படுது மூல முதற்களம்னு சொல்லப்படுது முன்னைய காலம் சொல்லப்படுது. சோ எப்படி இருந்தாலும் நான் ஒரு சொல்லிக்க பயன்படுத்துறேன். முதல் உயிரின் எடுத்துன்னு சொன்னால் இது ஒரு வயசு இதை பாத்தீங்கன்னா 3.5 பில்லியன் இடங்கள். நான் எழுதும் போது நாங்க ஷார்ட் எழுதுவோம். சில நேரங்கள்ல BYN ஷார்ட் ஃபார்ம் பயன்படுத்தப்படா. இந்த முறை வந்த ஸ்கீம் படி SCRRE பயன்படுத்தான்னு சொல்லிக்கிறேன். விளங்கா சொல்றது அதே கேட்க வளமே சொல்ற விஷயம் உண்டு. இந்த மாதிரி ஸ்கீம்ல கொடுத்திருக்கிறேன். அப்ப நாம இங்க எழுதும் போதோ 3.5 பில்லியன் வருடம். 2வது பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த முதல் உயிர் இருந்து இந்த முதல் உயிர் ஆரம்பத்துல முக்கியமான சிறப்பியல்பை பாத்தீங்கன்னு சொன்னால் இவர் கொண்டிருந்த கள ஒழுங்கமைப்பு என்னன்னு பார்ப்போம். அதே போல இவருடைய போசனை முறை என்னதான் கொண்டிருக்குன்னு போசனை முறை. அதே போல அனுசேபு பல்வகமை அல்லது
கலச்சுவாச முறை என்ன, கலச்சுவாச முறை என்ன, கலச்சுவாச முறை என்னன்னு பார்க்கலாம். இன்னமும் பாக்குறத சொல்லலாம். இது சம்பந்தமா மத்த யூனிட்டோட யூனிட் 3யோட சேர்த்து கூட பார்க்கலாம். அதுல காணப்பட்ட பிறப்புரிமை பதார்த்தம் என்ன, பிறப்புரிமை பதார்த்தம் என்ன இதுல காணப்பட்டது, அதை கூட நாங்க பார்க்கலாம். ரைட். அப்ப அப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் அதே போல கள ஒழுங்கு என்ன, கள ஒழுங்கு, கள ஒழுங்கு அல்லது கள அமைப்பு, கள ஒழுங்குன்றதை விட கள அமைப்பு என்ன பாருங்க. சோ எவ்வளவு விஷயத்தை நன்கு போடுறேன் பாருங்க. முதல் உயிரின் தோன்ற காலப்பகுதி வரும். முதல் உயிர் வந்து அதுல தோன்ற காலப்பகுதி 3.5 பில்லியன். பாருங்க அதுல எழுதியிருக்கிற முக்கியமான சிறப்பியல் பாருங்க. எனக்கு தேவை இந்த கேள்விக்கு இந்த 3 விஷயம் தான். சோ அதுக்கு மேலதிகமாக நான் 2 விஷயம் பெறப்பட்டுச்சு. ஒன்று கள ஒழுங்கமைப்பு, உங்களுக்கு தெரியும் அது ஒரு புரோகுரியோட்டாவாக இருந்தது. இது முதலாவது இருக்கணும், புரோகுரியோட்டாவா இருந்தது. போசனை முறையை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பிறபோசனியாக இருந்தது. பிறபோசனி, பிறபோசனி ஒன்றாக இருந்தவர் அவர், பிறபோசனி. அதே போல கலச்சுவாச முறை இவர் ஒரு காற்றின்றிய முறையில தான் அவர் வந்து சுவாசி, காற்றின்றியது. அதே போல இது 3 தான் இங்க தேவையான விஷயம் இந்த கேள்விக்கு. மேலதிகமாக பாத்தீங்கன்னு சொன்னால் பிறப்பிரிமை பதார்த்தமாக இருந்தது RNA, RNA ரைபோநியூக்ளிக் ஆசிட் சொல்லுவோம். கள அமைப்பு ஒரு தனிக்கலமாக இருந்தது. பாருங்க தனிக்கலமாக இருந்தது, தனிக்கலம். சோ இதுல முக்கியமா இந்த கேள்விக்கான விஷயங்கள் 3 விஷயம் எக்ஸ்ட்ரா. அதே நேரத்துல இன்னொரு விஷயம், இந்த முதல் உயிர் கூர்ப்படங்கிதான், முதல் உயிர் கூர்ப்படங்கிதான் இன்றைக்கு புவியில விஞ்ஞானிகள் சொல்றாங்க 10 தொடக்கம் 100 மில்லியனுக்கு அதிகமான இனங்கள் காணப்படுதா. அப்ப முதல் உயிரில் ஏற்பட்ட கூர்ப்புண்ட ஒரு செயல்முறையிலானால் இன்றைக்கு இந்த சொல்லப்படுற அந்த கணிப்பிற அளவு 10 தொடக்கம் 100 மில்லியனுக்கு அதிகமான இனங்கள் வாழ்தாக கருதப்படுறாங்க. அந்த விஷயம் விளைக்கணும். சோ இதான் இந்த கேள்வியில முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம். சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வார விட பிறபோசனி, காற்றின்றி வாழும், புரோகுரியோட்டாகும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த 2வது கேள்விக்குரிய ஆன்சர் நீங்க போடலாம். அதுல 4வது இல்லையா, 4வது. சரி நீட்டா முடியலாம். அடுத்து நாம 3வது கேள்விக்கு போகிறோம். 3வது கேள்வி யூனிட் 1ல 3வது கேள்வி போகிறோம். மூணாவது என்றால் உயிர் பதார்த்த ஆட்சிகளின் ஒழுங்கமைப்பு மட்டங்கள் உதாரணம் தரும் விடையை தெரிவு செய்கிறது கேட்கிறேன். சோ இதுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டால் உங்களுக்கு சில ஸ்ட்ரக்சராக கேள்விகள் கொண்ட ஒரு 14 உதாரணங்களை தந்து அது எந்த உயிர் பதார்த்த ஒழுங்கமைப்பு மட்டத்துக்குள்ள வரும் என்று சொல்லி போட்டிருக்கிறேன். அப்ப இந்த விலகியிருக்கணும் என்னன்னு கேட்டால் எந்த ஒரு உதாரணம் தந்தாலும் அது எந்த மட்டத்துக்குள்ள எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். சரியா? ரைட். இப்ப பாருங்க, முதலாவது உயிர் பதார்த்த ஒழுங்கமைப்பு மட்டத்துல ஒழுங்கு தெரியணும். ஏன்னா அந்த ஒழுங்குலதான் கேள்விகள் போடுவாங்க. சரியா? அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எங்களுக்கு சிலபஸை தாண்டி அணுக்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். எங்கட ஏலவள பொறுத்தளவிலே எங்களுக்கு மூலக்கூறுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். சிலவங்க அணுகுல இருந்து ஸ்டார்ட் பண்ற பிள்ளை எங்க ஏலவளுக்கு பிள்ளை. அதாவது சிலபஸை தாண்டி சரியா இருக்கலாம். அப்ப நாங்க பாத்தீங்கன்னா முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் மூலக்கூறுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, மூலக்கூறு இல்லையா, மூலக்கூறுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். மூலக்கூறு நாம சின்னதாக இப்ப உதாரணம் பிளேஸ் அடிக்கும். அப்ப நான் மூலக்கூறு, மூலக்கூறுல இருந்து ஆரம்பிக்கும். அடுத்தது 2வது நம்ம கொஞ்சம் பெருசா விலங்குதான் பிள்ளை அழுத்து நான் எழுதுறது அப்படின்னா கொஞ்சம் பெருசா எழுதணுமா, பெருசா எழுதுறேன் சிலவங்களுக்கு அந்த விலங்கு பிரச்சனைக்கு. மூலக்கூறு, அடுத்தது களப்புன்னங்கம், களப்புன்னங்க மட்டம், அதுக்கு பிறகு களமட்டம், இளைய மட்டம், இளையம் மட்டம், அடுத்தது அங்கம், அங்கம்.
சரி, இப்ப இதுல பாருங்க என்ன இருக்குது. நான் அந்த ஓடாலிட்டு வாங்க களம், இளையம், அங்கம். அடுத்த அதுல தொடர்ச்சியா வந்து பாருங்க, அதுக்கு அடுத்த தொடர்ச்சியாக அங்கமட்டத்துக்கு அடுத்ததாக அங்கத்தொகுதி, 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 அடுத்தது அங்கி. அப்ப நான் இதுவரைக்கும் இப்போ வந்து நான் அங்கி மட்டம் வரையிலாக இருக்கேன். இப்ப நான் எழுதி வைக்கிறேன் அங்கி மட்டம் வரையிலாக. இப்ப நான் சூழலியல் மட்டம் மாறுதேன், சூழலியல் மட்டம். இப்ப நான் அங்கி மட்டம் எவருக்கு எழுதி அடுத்து நான் சூழியல் மட்டம் ஆரம்பிக்க போறேன். சூழியல் மட்டம் இது போற சூழியல் மட்டம் நம்ம என்வயர்மெண்ட்ல படிப்போம் அந்த மட்டம். இப்ப எங்கேயும் முடிஞ்சு அங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போது அங்கிக்கு அடுத்தது வர குடித்தொகை, 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 அடுத்தது சாதியம், அடுத்தது சூழத்தொகுதி, 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 சூழத்தொகுதி. அடுத்த பாருங்க சுழற்தொகுதிக்கு அடுத்ததாக உயிர்கோளம். இதோட முடியுது உயிர்கோளம், உயிர்கோளம் இதோட முடியுது. பாருங்க எத்தனை மட்டம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மட்டம் இருக்கு. ஆகவே உயிர் பதார்த்த ஒருங்கமைப்பு மட்டம் 11 இருக்கு. எத்தனை இருக்கு கேள்வி வரப்போ 11 கேள்வி வர போறல அப்படி வரல. சோ இதை வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த சிக்கல் தன்மை அதிகரிக்கின்ற வரிசையில் எழுத கேட்கலாம், அல்லது சிக்கல் தன்மை குறைகின்ற வரிசையில் எழுத கேட்கலாம். அப்ப இந்த நான் எழுதிருக்கிற சிக்கல் தன்மை அதிகரிக்கின்ற வரிசையில தான் இந்த ஒழுங்கமைப்பு மட்டத்தை நான் எழுதிருச்சேன். இப்ப கேள்வி இதல்ல. சோ இதுல ஒரு கேள்வி நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஓ 8வது கேள்வியா இத போட்டிருக்கேன். அது நான் உங்களுக்கு முதல் கேள்வி இல்லையா? அது பாருங்க அந்த 8வது, அதாவது இங்க கேள்வி நான் படித்த 9வது 8வது கேள்வி. சோ 8வது கேள்வி நான் தொடர்ந்து போட்டிருக்கேன். பாருங்க கொஞ்சம் இந்த கதைக்கிறது யாருன்னு பாருங்க. ரைட், இப்ப இதுல பாத்தீங்கன்னா உயிர் தரப்பட்டதுன்னு பாருங்க 8வது கேள்வியில. கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. யார் அது? ரைட். அப்ப உயிர் பதார்த்த ஒழுங்கமைப்பு மட்டத்துல பிள்ளைகளா தரப்பட்ட எல்லா மட்டத்தையும் தரமாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க, இப்ப எங்களுக்கு அந்த முழுமையா தரல என்ன காரணம் என்றால் எங்களுக்கு அந்த 5 விடைகள் கூட கஷ்டம், பெரிய இடம் கொண்டு பிடிக்கும் கேள்விக்கு. சோ அந்த அடிப்படையில எல்லாத்தையும் போட மாட்டாங்க. ஒன்று இடையில இருந்து ஆரம்பிச்சு சரியான ஒழுங்குல முடிப்பாங்க, அல்லது ஆரம்பத்துல ஆரம்பிச்சு ஒரு இடையில முடிப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல நான் இந்த இடத்துல நான் பார்க்கணும் எல்லாம் இருக்குன்னு பார்க்கப்படாது. அந்த விடைக்குள்ள ஒரு மட்டத்துக்கு அடுத்த மட்டம் சரியா வருதா, அந்த மட்டத்துக்கு அடுத்த மட்டம் சரியா வருதுன்னு இங்க பார்க்கணும். பிறகுதா அதுக்காக மூலக்கூறு தந்திருந்த உயிர்ப்படம் வரைக்கும் அவங்க விட வரணும்னு நாங்க எதிர்பார்க்கப்படாது. தந்த விடைக்குள்ள அடுத்தடுத்த மட்டங்கள் சரியா அமைதா என்றதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். சோ அதையும் அந்த கேள்வியை பாருங்க, அது 8வது கேள்வியில பாருங்க. 8வது கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா 5 விட தந்திருக்காங்க பாருங்க. இல்ல அந்த 5 விடையும் பார்க்கணும். பாருங்க, முதலாவது விடையில களம், அங்கம், அங்கத்தொகுதி தனியா பாருங்க. களத்துல களம் ஐப்புறம் திடீர்ன மாதிரி பாருங்க, களத்துல இருந்து திடீர்ன மாதிரி நகர்றாங்க, அங்கத்துக்கு நகராங்க. அப்ப ஒரு மட்டத்தை விட்டுட்டு போறாங்க. அப்ப நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு கேள்வியில ஒரு மட்டத்துக்கு அடுத்த மட்டம் வரணும், அதை தாண்டி போறாங்கன்றதுனால சோ முதலாவது விடப்பிழையாக அமைது. சோ நினைக்கிறேன். அப்ப நான் கட்டாயம் எங்கிருந்து ஆரம்பிச்சிருன்றது பிரச்சனை இல்ல, அடுத்த மட்டம் வந்து வரணும், அதுக்கு அங்காள மட்டம் தாண்டி போனா அது பிழையா அமையும். சோ 2வது விடையில பாருங்க. சோ இன்னொரு கேட்கலாம், சில தனியன் அங்கேக்கு இன்னொரு நாள் தனியனும் பயன்படுத்தலாம், அதே தெரிஞ்சா அங்கேக்கு இன்னொரு தனியனும் நாங்க யூஸ் பண்ணிடுறோம். ரைட். 2வது பாத்தீங்கன்னு சொன்னால் புன்னங்கம், களம், இளையம், அங்கம். பாருங்க, புன்னங்கம், களம், இளையம், அங்கம். புன்னங்கம் வருது, களம் வருது, இளையம் வருது, அங்கம் வருது. சோ 2வது பாருங்க,
புன்னங்கம், களம், இளையம், அங்கம். சோ அந்த இடத்துல பாருங்க, அந்த இடத்துல ஆரம்பிச்ச இடத்துல இருந்து எந்த ஒரு இடமும் என்ன செய்யல, விடுபடல. இந்த இடையில இருந்து ஆரம்பிச்சாலும் இடையில விடுபடாதனால ரெண்டாவது சரியா இருக்கு. அதே மாதிரி பாருங்க மூணாவது பாருங்க இளையம், அங்கம், அங்கத்தொகுதி இனம். பாருங்க இளையத்தில் ஆரம்பிச்சு இளையம், அதே போல அங்கம், அடுத்த அங்கத்தொகுதி. சோ இந்த இடத்துல நீங்க கேட்கலாம், ஒன்று நீங்க அங்கி தனியன் தான் நடத்தலாம். இப்ப சில இனம் ஒன்னு விட ஏன்னா இனம் என்பது பாகுபாட்டின் ஆட்சி நிலை ஒழுங்கமைப்பு மட்டம் அல்ல. பாகுபாட்டின் ஆட்சி நிலை ஒழுங்கமைப்பு மட்டம் இல்ல. கொஞ்சம் இல்லைங்க, அது உயிர் பதார்த்தம். அப்ப உங்களுக்கு விளங்கிருக்கு நினைக்கிறேன். சோ இந்த இடத்துல இனம் படம், இனம்ன்றது அவங்க படிச்சிருப்பீங்க. பேராஜ்யம், இராஜ்யம், கணம், வகுப்பு, இல்லையா, வர்ணம், குடும்பம், சாதி, இனம். அது பாகுபாட்டின் ஆட்சி நிலை ஒழுங்கமைப்பு மட்டத்துல வர உண்டு இல்லையா அது. சோ இந்த இனம், இந்த இடத்துல இனம் போட்டு வச்சாங்க. சோ அதனால தவறான. அப்ப அங்க இனம் என்று போட்டது தவறு. சோ அங்க போட்டிருக்கணும் அங்கி அல்லது தனியன் என்ற வசனம் போட்டிருந்தாக இருந்தால் இதுதான் சரியான விடையா அமைஞ்சிருச்சு. சோ நாலாவது தனியன், நாலாவது தனியன், குடித்தொகை, சாதியம். பாருங்க இந்த சூரத்தொகுதியை விட்டுட்டு பாருங்க, இந்த சூரத்தொகுதி பாருங்க உயிர்கோளம் போட்டிருக்க. அப்ப ஒரு மட்டத்தை விட்டு இந்த மட்டத்தை விட்டு தாண்டி போயிட்டு, அப்ப அதனால பிள்ளை. சோ அஞ்சாவது பாத்தீங்கன்னா உயிர்கோளம், சூழத்தொகுதி, சாதியம், இல்லையா, உயிர்கோளம், சூழத்தொகுதி, சாதிய, குடித்தொகை. அது என்ன கிடைக்குதுங்க, தொடர் ஒழுங்கு. அப்ப தொடர் ஒழுங்குன்னா சின்னத்திலிருந்து பெருசா சிக்கலான முறைக்கு தான் போகணும். ஆனா இந்த கேள்விக்கு நீங்க அஞ்சாவது விட வரணுமாங்க. நீ என்ன இருக்கணும், ஒரு வசனத்தை சேர்த்திருக்கணும். அதாவது சிக்கல் தன்மை குறைகின்ற ஒழுங்குன்னு சொல்லியிருந்தால் அஞ்சாவோட கொடுக்கலாம். அப்ப நீ கட்டாயம் அந்த அஞ்சாவோட சில ஆர்குமெண்ட் பண்ணலாம், அஞ்சாவோட வரையில் இருந்தானே. அப்ப அது நீங்க அங்க கேள்வியில சொல்லப்பட்டிருக்கணும் சிக்கல் தன்மை குறைகின்ற ஒழுங்குன்னு சொல்லியிருக்கணும். இங்க தொடர்பு நீங்க போனாங்க சின்ன மட்டத்துல இருந்து பெரிய மட்டத்துக்கு தான் நாங்க போகணும். சோ அந்த அடிப்படையில இந்த விட பிழையாக மாறும். அப்ப அந்த அடிப்படையில சரியான விட 8ஆம் கேள்விக்கு 2வது ஆன்சரா வைக்கும், இல்லையா. 8ஆவுக்கு 2ஆம் ஆன்சர் விளையிடம் விளையலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இல்ல சொல்றேன், என்றால் அதாவது உயிர் பதார்த்தத்தின் ஒழுங்கமைப்பு மட்டத்துல இந்த 11 மட்டத்திலையும் நல்லா கவனிக்க, இந்த களம் இருக்குதானே, இந்த களத்துக்கு முன்னைய மட்டம், இந்த களத்துக்கு முன்னைய மட்டம் என்பது களப்புண்ணாங்கம், அதே நேரம் இன்னொன்று வாரது மூலக்கூறு. சோ இந்த மட்டத்தில் உள்ள கட்டமைப்புகள் உயிரங்கிகளினுடைய சிறப்பியல்புகளை காற்றல் என்று சொல்றாங்க. உயிரங்கிற சிறப்பியல்பு காட்டாது என்ற ஒரு தியரியும் தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், களத்துக்கு களமும் களத்துக்கு அடுத்ததாக வருகின்ற மட்டங்களும் உயிருக்குரிய சிறப்பியல்பை காண்பிக்கும். 2ஆவது விஷயம். 3ஆவது விஷயம் தெரிஞ்சிருக்கணும் என்றால் சில அங்கிகள் களமட்டத்திலும் வரலாம், அங்கி மட்டத்திலும் வரலாம். அந்த விஷயத்த சில அங்கிகள் களமட்டத்தில் எடுக்கலாம், அங்கி அப்படி எடுக்கிறேன்டா நல்லா நினைக்கிறீங்க. தனிக்கள அங்கிகளைத்தான் நாங்க இந்த 2 மட்டத்துக்கு எடுக்கலாம். அங்கி மட்டத்தில் எடுக்கலாம், களமட்டத்துக்கு எடுக்கலாம். தனிக்கிழங்கிகள் உதாரணமாக எங்களோட பாடத்திட்டத்துல வர தனிக்கிழங்கிகள் தான் பாக்டீரியால தனிக்கிழங்கிகள் இருக்கு. உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், பாக்டீரியால தந்திக்கு உதாரணமே போதும். கொலஸ்ட்ரீடியம், ரைசோபியம், அதே போல இன்னும் சொல்லலாம் கொலஸ்ட்ரீடியம், அதே போல ரைசோபியம், சல்மோனெல்லா சொல்லலாம். இப்ப சிலவங்க இருக்கிற நொஸ்டக் அனபீனாவை சொல்ல பாக்குற, நொஸ்டக் அனபீனாவை சொல்லல. ஏன்னா அது இலையுருவான வடிவமே, அது இலையுருவான வடிவம்ன்றதுனால நான் சொல்லல அது ரெண்டையும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லலாம் உங்களுக்கு, பாக்டீரியா புரோட்டிஸ், அதாவது பாக்டீரியா
தாண்டி ஆக்கியாக்களை சொல்லலாம். ஆக்கியாக்கள் தனிக்கிழங்கன்றுச்சு என்ன ஹெலோ பாக்டீரியா சொல்லலாம். அதே போல மெனோகோக்கஸ் சொல்லலாம், அல்லது தேமகோக்கஸ் சொல்லலாம். அதை தாண்டி இன்னும் சொல்றேன்னா நீங்க புரோட்டிஸ்டாவில சொல்லலாம். புரோட்டிஸ்டாவில என்ன சொல்லலாம்? தனிக்கிழங்குகள் தான் கூட. யார் சொல்லலாம்? அமீபா, பரமேசியம், யூக்ளினா. அதே போல அல்காவுல கூட ஒரு ஆள் டயட்டம் கூட்டம் இல்லையா, டயட்டம் சொல்லலாம். அதே மாதிரி பங்கஸ்ல கூட 2 பேர் இருக்காரு தனிக்கலாம். யாரு? சக்கரோமைசிஸ், மதுவம், ஈஸ்ட் சொல்லுவோம். அவரும் கிட்டிடியத்தையும் சொல்லலாம். இருக்குதா? அப்ப இதுவரைக்கும் நாங்க தனிக்கிழங்கையில சொல்லலாம். நான் அங்கால சொல்ல இயலாது. ஏன்னா பிளாண்டையும் எனிமாலியாக்கெல்லாம் எல்லாம் பல்கிழங்கிகளாக இருப்பாங்க. அப்ப நான் சொன்ன உதாரணங்கள் என்ன செய்யலாம்? பயன்படுத்த போதாதுக்கு எங்களுக்கு அந்த தனிக்கிழங்கிகளை முதலாவது அவதானித்து பதிவு செய்தவர் ஆண்டன் லீவன் ஹுக். அதுல சொல்லப்படுற கிளாமிடோமோனஸ் சொல்லலாம் இல்லையா? அப்ப அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் அதெல்லாம் தனிக்கிழங்கிகளுக்குள்ளதான் வருவாங்க. அப்ப அதனால களமட்டத்திலே வருவார், அங்கி மட்டத்துக்குள்ளேயும் வருவார். சோ அந்த அடிப்படையில பார்த்துக்கிட்டு சொன்னால் நீங்க எத்தனாவது கேள்வி என்று சொன்னால் அதுல ஒரு கேள்வி உண்டு. 9வது கேள்வியும் செய்யலாம். 9வது கேள்வியை செய்யலாம். 9வது கேள்வி சின்ன ஒரு மாற்றம் உண்டு பாருங்க. உயிர்களின் ஆட்சி நிலை ஒழுங்கமைப்பு மட்டங்களின் அடிப்படை கட்டமை தொழிற்பாட்டு அலகு என்று போட்டு இங்க களம் மட்டும் தரல பாருங்க. உண்மையிலே அந்த கேள்வி பாருங்க, நான் செஞ்ச 1 அதே போல 5 அதே போல இங்க வர 9 சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது. அப்போ 9வது கேள்விக்கு நான் டிரெக்டா களமாகும் கேட்ட விடையாது. அப்ப அந்த விடைக்குள்ள நீங்க களமட்டத்துக்குள்ள வார உதாரணம் யாருன்னு பார்க்கணும். இப்ப நியூக்ளிக் அமிலம் என்று சொன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ, அப்ப அது மூலக்கூறுக்குள்ள வரும், அப்ப விடைக்கு வராது. அதே போல கிளாமிடோமோனஸ் அங்கிக்குள்ள வரா, களத்துக்குள்ளே வரலாம், அப்ப விடைக்கு எடுக்கலாம். கிளாமிடோமோனஸ் தான் விடை. 3வது கலப்புண்ணகம் வராது, சிறுநீரகம் அங்கம் வராது, அதே போல உயிர்கோளம் வராது. சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா 9வது கேள்விக்கு என்ன வரப்போகுது? களம்ன்றதுனால கிளாமிடோமோனஸ் இருக்கலாம். அந்த இடத்துல கிளாமிடோமோனஸ் மட்டும்தான் வரணும் இல்ல, எந்த ஒரு தனிக்கலத்துக்குரிய விடைகள் வந்திருந்தாலும் நாங்க அந்த விடையை எடுத்துக்கொண்டு போலாம். ரைட். அந்த அடிப்படையில நாங்க பாருங்க 9வது கேள்வியும் செஞ்சிட்டோம். சோ 10வது கேள்வியை பாருங்க. 10வது கேள்வி கொஞ்சம் நீங்க யோசிச்சோம். 10வது கேள்வி பாருங்க. உயிரிகளின் ஆட்சியறை ஒழுங்கமைப்பு மட்டங்களில் உயிர்கூறுகளை மட்டும் கொண்ட மட்டம் எது? ரைட். முதலாவது பாருங்க, நீங்க முதலாவது கேட்கணும். இப்ப நான் சொல்றீங்க என்னன்னா களத்துக்கு அங்கால உள்ள மட்டங்கள் உயிருக்குரிய சிறப்பியல்பை காண்பிக்கும்னு சொல்றோம். சரியா? அதுல எங்க கேட்டீங்க என்றால் உயிர்கூறுகளை மட்டும் உள்ளடக்கிய மட்டம்னு கேட்டீங்க. இப்ப பாருங்க அந்த விடைக்குள்ள பாருங்க, இதுலயும் பாருங்க களம்ன்ற உயிர் தானே, வங்கி வரல, தனிக்கிழங்கு வரல. சோ இது உயிர், இது உயிர், இது உயிர். இப்ப 7 உயிர்கூறுகளை மட்டும் கொண்ட, அப்ப இது அங்கேயும் உயிர்க்குள்ள வரும். சோ இங்க தெரிப்பாரு, இங்கதான் தோணு வரும். ஏன்னா நான் போட்ட பாருங்க களமரம், இளையமரம், அங்கம், அங்கத்தொகுதி, அங்கே வரைக்கும் பிரச்சனை இல்லை, உயிர்கூறு மட்டம் எடுக்கணும். சோ குடித்தொகுதியை பாத்தீங்கன்னா குடித்தொகைக்குள்ளேயும் என்ன அங்கிகள் மட்டும்தான் இருக்கு. என் வரைவிலக்கணம் என்ன சொல்லு? குடித்தொகை என்பது குறித்தொரு பரப்புக்குள்ள வாழ்கின்ற ஏன்னா ஒரு இனத்துக்குரிய தனியன்கள் இருக்குதானே, அவங்க கூட்டங்களாக இருக்கும்போது குடித்தொகைன்னு சொல்றோம். அப்ப தனியன்களின் கூட்டம் இல்லையா, தனியன்களின் கூட்டம், ஒரு இனத்துக்குரிய தனியன்களின் கூட்டம் தான் குடித்தொகை. ஆகவே இங்கேயும் அங்கிகள் மட்டும், உயிரங்கிகள் மட்டும் கூறாக கொண்டது. அது சாவியத்துக்கும் என்ன சொல்றாங்க? சாவியம் என்பது வெவ்வேறு இனங்களின் குடித்தொகைகள். வெவ்வேறு இனங்களின் குடித்தொகைகள் ஒரு இனம் மட்டுமில்ல, வெவ்வேறு வகையான இனங்கள் சேர்ந்த. இப்ப உதாரணமா மனுஷன் மட்டுமில்ல, வேற வேற இனங்கள், தாவர இனங்கள் நிறைய இருக்கலாம், அதே போல விலங்குகள்ல வேற இனங்கள் இருக்க இனங்கள் மட்டும். அப்ப இங்கேயே உயிர்கூறுகள் மட்டும் தான் இருக்கு. ஆனா சூழத்தொகுதியையும் அதே போல உயிர்கூறங்களை எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க உயிர் கூறு மட்டும் இருக்காது. ஏன்னா சூழத்தொகுதின்றது என்னமா? சூழத்தொகுதின்றது உயிருள்ள கூறு, உயிரற்ற கூறு பிரிக்கும். அப்ப இங்க சூழத்தொகுதியில உயிர் கூறு பிரிச்சு, உயிரற்ற கூறு பிரிச்சு. இப்ப இங்க 2 பிரிச்சு, உயிர் கூறு பிரிச்சு, உயிரற்ற கூறு பிரிச்சு. 2 பிரிக்கிறதுனால சூழத்தொகுதி வராது. அதே உயிர்கோளம் அப்படித்தான், அங்கேயும் 2 பிரிக்கிறதுனால வராது. சோ அந்த விடைக்குள்ள கேள்வி அதாவது உயிர் ஒழுங்கம் மட்டது உயிர்கூறு மட்டும் கொண்டிருக்காது. அப்ப இளைய விடைக்கு வரும், அங்க விடைக்கு வரும், சாவிய குடித்தொகை வரும், சூழல் தொகுதி வராது. விளங்குதா? சோ அந்த அடிப்படையில 10வது ஆன்சர் என்ன வரப்போகுது எங்களுக்கு? 3வது வரும். சோ விளையிட்ட
விளங்கினா? அடுத்தது இப்ப நாங்க செஞ்சிருக்கோம். இப்ப மூணாவது கேள்விக்கு வரணும். இப்ப இங்க இந்த மட்டத்துக்குள்ள விளங்குறதுக்கு நான் சொன்ன ஒரு ஸ்ட்ரக்சரை நான் சொன்ன ஒரு உதாரணம் போட்டிருக்கேன். நீங்க பாருங்க. பின்வரும் ஒவ்வொன்றும் கீழே தரப்புள்ள எவ்வளவு மட்டத்துக்குள்ள உள்ளடங்கம் என்று சொல்லி கேட்டுக்கிறேன். அது நம்மளுக்கு 14 உதாரணங்கள் போட்டிருக்கேன். பாருங்க, தசைநார், டிஎன்ஏ, காகங்களின் கூட்டம், சிங்கராஜாக்காடு, இலைமணி, யோசி நாடி, குருதி, இதயம், செலுலோஸ், குலட்போலி, கால், வேர், மான் கூட்டம், வனவிலங்குகள். சோ நான் சொல்லியிருப்பேன் இதுல. சோ இதை வச்சு கொண்டு பாருங்க. நான் சொல்றேன் தசை நார். இப்பதான் உங்களுக்கு வழங்கப்படும். தசை நார் என்பது தசைக்களம். தசையத்தின் அடிப்படை கட்டமைப்பில் சொன்னேன். சோ தசை நார் என்பது களமட்டம். அப்ப தசை நார் படிக்கலாம் களமட்டம். ரைட். டிஎன்ஏ என்பது ஒரு மூலக்கூறு. டிஎன்ஏ என்பது மூலக்கூறு. காகங்களின் கூட்டம், அப்ப குடித்தொகை. காகம் இனம் உண்டு, அதுல கூட்டம் குடித்தொகை. சிங்கராஜா காடு எடுத்தீங்கன்னா ஒரு சிங்கராஜா காட்டுல தாவர இனங்கள் ஒரு இனம் மட்டும் வரப்போற வெவ்வேறு வகையான தாவர இனங்கள் வரும். அந்த சிங்கராஜா காட்டுக்குள்ள நீர் இருக்க போது, மண் இருக்க போது, வழி இருக்க போது. சோ உக்குழைந்த தாவர விலங்கு பதார்த்தங்கள் இருக்க போதும். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் சிங்கராஜா காடு உயிருள்ள கூறு உயிரட்ட கூறு ரெண்டையும் கொண்டிருக்கிறதுனால சூழத்தொகுதிக்குள்ள வரப்போகுது. அதே போல இலைமணி என்பது களப்புண்ணங்கம். இயோசி நாடி என்பது குருதி களம் உண்டு, அதாவது வெண்குளியத்தின் ஒரு வகை. வெண்குளிய களத்தின் ஒரு வகை இயோசின் நாடி, இயோசினோபில் சொல்லுவோம். ஆகவே அது ஒரு களம். குருதி என்பது ஆர்பிசி, டபிள்யூபிசி, சிறுதட்டு எல்லாம் சேர்ந்ததானே. அப்ப களங்கள் பல சேர்ந்தா என்ன வரப்போகுது? இளையம். அப்ப என்ன வரப்போகுது? நான் தொடுப்பிலையத்துக்குள்ளே படிக்கிறோமே குருதிண்டு. அப்படி யோசிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு விடடிக்கலாம் இளையம். அதே போல செலுலோஸ் என்பது ஒரு பதார்த்தம். பதார்த்தம் என்ற என்ன வரப்போகுது? மூலக்கூறுக்குள்ள வரப்போகுது அது. அதே போல குலட்போலி என்பது ஒரு களமட்டம். குலட்போலி என்பது காலிலியத்தின் ஒரு களவகை. அதே போல கால் என்பது இளையம். ஏன்னு கேட்ட காலில 4 வகை களங்கள் வர. கால்களன் குரு, குலட்போலி, நார், கால்புடைக்கலைய களம் சேர்ந்த பல களங்கள் சேர்ந்தா அப்ப கால் இளையம். அதே போல வேர் என்பது அங்கம். மான் கூட்டம். அப்ப மான் கூட்டம், மான்கள் கூட்டம் சேர்ந்த குடித்தொகை. அதே போல வனவிலங்குகள். என்ற போல ஒரு விலங்கு ஒரு விலங்குகள் இருக்காது, வேற வேற இனங்கள் பல சேர்ந்த குடித்தொகையில் இருக்கும் வனவிலங்குகள்ன்றதுனால அப்ப எங்க வரும்? சாகியம். இப்ப நான் சில உதாரணங்கள் தாரேன். அது எந்த மட்டத்துக்குள்ள வரும் என்று சொல்லிடுமா. நான் சொன்ன ஐடியா வச்சுக்கொண்டு நீங்க சொல்லணும். சொல்லுங்க. அப்ப விலைக்கு நான் தாரேன். தேன் கூட்டில் உள்ள தேனீக்கள். சோ இது எந்த மட்டத்துக்கு வரும்? அதே மாதிரி இன்னொன்று குளத்தில் உள்ள மீன்கள். அதே மாதிரி இன்னொன்று போடுறேன். கடலில் உள்ள பாறை மீன்கள். இப்படி 3 உதாரணங்கள் தந்திருக்கேன். இன்னொரு உதாரணம் நாடி. சொல்லுங்க. அப்ப 4 உதாரணங்கள் தந்திருக்கேன். தேன் கூட்டில் உள்ள தேனீக்கள், அதே போல குளத்தில் உள்ள மீன்கள், கடலுள்ள பாறை மீன்கள், நாடி. அடுத்த 5வது குளம். இப்ப சொல்லுமா இந்த மட்டங்கள். அப்ப யோசிச்சு பார்க்கணும். இப்படி வந்தா கேள்வி. தேன் கூட்டில் எடுத்தீங்கன்னா தேனீக்கள். அப்ப தேனீக்கள் பல சேர்ந்த என்ன வரப்போகுது? குடித்தொகை வரப்போகுது. தேனீக்கள் பல சேர்ந்த குடித்தொகை. ஒரு தேன் கூடு உயிரற்ற கூறு அதனால எடுக்கிறோம் இல்ல, அப்படி இல்லை. நாங்க தேன் கூட்டில தேனீக்களை தான் சொல்றோம். தேன் கூட்டில் உள்ள தேனீக்களை தான் எடுக்கிறோம் நாங்க. ரைட். அவங்க குளத்தில் உள்ள மீன்கள். குளம் வரதுனால சுவர்த்தொகை எடுக்கப்படாம். குளத்தில் உள்ள மீன்களை தான். மீன் எடுத்த உடனே குளத்துல ஒரு வகையான மீன்கள் இருக்காது, பல வகையான மீன்கள் இருக்கும். அப்ப மீன்கள் குடித்தொகை அப்ப என்ன வரப்போகுது? சாகியம். இப்ப பல வகையான மீன்கள் குடித்தொகை இருக்கிறதுனால சாகியம் வரப்போகுது.
அப்ப கடலில் உள்ள பாறை மீன்ன்றது எல்லா மீன்களையும் சொல்லல, குறிப்பா ஒரு மீன் இனத்தை சொல்றதுனால அப்ப குடித்தொகைக்குள்ள வரும். குடித்தொகைக்குள்ள வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் நாடி எடுத்தீங்கன்னா சில நாடி இருந்தா நாடியில் என்ன இருக்க போது, மேலநிலையம் இருக்க போது, தொடிப்புலையும் இருக்க போது, விளங்குதா? ஆகவே அங்க வேறுபட்ட இலையங்கள் இருக்கிறதுனால சோ நாடி ஒரு நாள் அங்கமாகத்தான் கருதணும். சரி, அப்படித்தான் யோசிச்சு சொன்னாங்க. அதே மாதிரி குளம் எடுத்தீங்கன்னா குளத்துக்குள்ள வெவ்வேறு இனங்கள் வரும், தாவர இனங்கள் வரும், மீனினங்கள் வரும், ஏனைய உருவனங்கள் வரும். அப்படி எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் வெவ்வேறு இனங்கள். அப்ப கடல்ல என்ன இருக்க போது, நீர் இருக்க போது, அதுக்குள்ள கணிப்புகள் கரைஞ்சிருக்க போது, சேறுகள் இருக்க போது. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் குளம் ஒரு உயிரற்ற கூறு உயிருள்ள கூறு ரெண்டையும் கூட இருக்கு, சூழற் தொகுதியாக இருக்கு. விளையாட்டு அப்படின்னா அப்ப இந்த ஐடியா வச்சுக்கொண்டுதான் நாங்க பார்க்கணும். அப்ப நாங்க ஆயிரக்கணக்கான உதாரணம் ஒன்றை நாங்க பாடமாக்கி வச்சு கஷ்டம் எப்படின்னா, இப்ப ஆயிரக்கணக்கான உதாரணம் தந்தா அது ஒவ்வொன்று என்ன மட்டங்கள் ஆயிரக்கணக்கான ஞாபகம் வச்ச கஷ்டம் தானே. அப்ப எதை கேட்டாலும் அதை விட எடுக்கணும்னா அது எந்த மட்டத்துக்கு வரணும்ன்ற ஒரு ஐடியா தான் இங்க தேவைப்படுது, வேற ஒண்ணும் இல்லை, ஒரு ஐடியா. அந்த ஐடியா வச்சுதான் எந்த கேள்வி வந்தாலும் செய்யலாம். இல்ல சிலவங்க என்ன செய்யறா, ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் எழுத போனோம்னு சொன்னா முடிக்கிறார், அவ்வளவு உதாரணங்கள் இருக்கிற சிலபஸ்ல, ரைட்? சோ அந்த அடிப்படையில பாருங்க, இந்த மூணாவது கேள்வியை பாருங்க. மூணாவது கேள்வி அது பாருங்க, அந்த கேள்வி 2022ஆம் ஆண்டு 41வது கேள்வியா வந்தது. இப்ப நிறைய பிள்ளைகள் பிளவுட்டு இருந்தாங்க. என்னன்னா அந்த பேசிக் நாலேஜ் ஒன்று இல்ல செய்யறதுக்குரிய, ஏன்னா பிள்ளைக்கு தெரியும் மூலக்கூறுல உயிர்கோளம் வரைக்கும் அப்படியே பாடம் நச்சோட தெரியும், என்ன அந்த தொடர்புக தெரியும். ஆனா அதே தொடர்புக தந்துட்டு நேரடியா கேட்காம அதுக்கு உதாரணம் தந்து கேட்டா செய்ய தெரியாது. அவன் ஒன்று வினாவில கேட்க ஒன்று வழக்கம் அந்த 40 வினாவை கூட கேட்காம ஏபிசி குழுல ஏன் கேட்டிருக்கான்னு தெரியுமா? இல்ல நான் விழுக்கும் போது ஒன்று நாவறனாலும் வேற விட வந்துருமே, அதனால அந்த இடத்துக்கு அந்த கேள்வியை தூக்கி போட்டிருக்காரு. நீங்க நினைக்கிறப்படாது. இப்ப நீங்க சிலவங்க செஞ்சு பிராக்டிஸ் பண்ணதுனால செய்றீங்க. பழைய புதுசா அந்த கேள்வியை சந்திக்கிற ஒருத்தருக்கு கஷ்டமா இருந்திருக்கு அந்த இடத்துல, விளங்காம. இப்ப நாங்க இல்ல இந்த மட்டத்துல பாருங்க, இந்த மட்டத்துல முதலாவது ஏன்ற விடைகளை பாருங்க. ஒண்ணு பாப்போம். இந்த கேள்வியை நாங்க நான் சொல்லியிருக்கேன், எந்த மட்டத்துல இருந்து ஆரம்பிச்சாலும் பிரச்சனை இல்லை ஒரு கேள்வியில. ஆனால் அந்த ஒரு மட்டத்துக்கு அடுத்த மட்டம் கட்ட வந்தாகணும். அதை தாண்டி இன்னொரு மட்டத்துக்கு விடைய கொடுத்துருமாக இருந்தால் அந்த விடைக்கு வராது. சோ அந்த அடிப்படையில பாருங்க, செல்லுலோஸ் வந்து மூலக்கூறுக்குள்ள வரும். செல்லுலோஸ் என்பது மூலக்கூறுக்குள்ள வரும். அதே போல புறக்கோழி வந்து களமட்டத்துக்குள்ள வரும். அதே போல கால் வந்து இளைய மட்டத்துக்குள்ள வரும். வேர் வந்து அங்க மட்டத்துக்குள்ள வரும். அதே போல தாவரம் அங்கிக்குள்ள வரும். சோ இந்த விடையில பாருங்க, இந்த மட்டம் வந்து சரியா பாருங்க, மூலக்கூறு இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் களம் வந்துச்சு. அப்ப இந்த இடத்துல ஒரு மட்டம் ஒன்று மிஸ் ஆகுது. என்ன? புன்னங்க மட்டம் அல்லது களப்புன்னங்க மட்டம் இந்த இடத்துல மிஸ் ஆகுது. அதே மாதிரி களம் இளையம் அங்க இங்க அங்கேயே ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஒரு மட்டம் மிஸ் ஆகுது, அங்கத்தொகுதி. அங்கத்தொகுதி மிஸ் ஆகுது. ஆகவே பாருங்க, நான் சொல்லிட்டேன் ஒரு மட்டத்துக்கு அடுத்த மட்டம் சரியாக வரணும். அந்த மட்டத்தை தான் இன்னொரு மட்டம் மறந்தாங்க இருந்தால் அந்த விடை செய்யும் இல்லையா? சோ அந்த அடிப்படையில ஏ தவறானது, ஏ தவறாக அமையும். சோ அந்த அடிப்படையில ரெண்டாவது பாருங்க, டிஎன்ஏ மூலக்கூறு மட்டத்துக்குள்ள வரும். டிஎன்ஏ மூலக்கூறு மட்டத்துல வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னால் கலப்புன்னக மட்டத்துல வரும். கலப்புன்னக மட்டத்துல வரும். ஓகே. மூணாவது நரம்புகளும் களமட்டத்துக்குள்ள வரும். களமட்டத்துக்குள்ள வரும். நாலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் மூளை அங்க மட்டத்துக்குள்ள வரும். அங்க மட்டத்துக்குள்ள வரும். அதே போல நரம்பு தொகுதி, நரம்பு தொகுதி தொகுதி மட்டம் வரும். தொகுதி மட்டம். சோ இந்த விடை தொகுதியில பாருங்க, மூலக்கூறுக்கு அடுத்தது களப்புண்ணம். ஓகே. களத்துக்கு அடுத்தது இளையம் வரும். அப்ப இந்த இடத்துல இளையம் என்ற மட்டம் மிஸ் ஆகுது. இளையத்துக்கு புறதாங்க வரணும். ஆகவே விடத்தில வேற எங்கேயும் விளையாட பார்ப்போம். அங்க மட்டத்துக்கு அடுத்தது தொகுதி மட்டம். இது ஓகே. அப்ப ரெண்டாவது இடையில களத்துக்கு வங்கத்துக்கு இடையில உள்ள இளைய மட்டம்
மிஸ் ஆகுறதுனால விட பிழையாது. சிய பாருங்க, சி நரம்பு தொகுதி தொகுதி மட்டம், நரம்பு தொகுதி தொகுதி மட்டம். அதே போல மான் அங்கி மட்டம், அங்கி மட்டம். அதே போல மான் கூட்டம் குடித்தொகை, குடித்தொகைக்குள்ள வரும். அதே போல வனவிலங்குகள், வனவிலங்குகள் சாகியம் இல்லையா, பார்த்தோம் சாகிய மட்டம். அதே போல உலகளப்பு சூழற் தொகுதி. அப்ப நீங்க எங்க இருந்து ஆரம்பிச்சாலும் இந்த விடை அமைப்புல எங்காச்சு விடுபடுதா மட்டம்னு பாருங்க. தொகுதிக்கு அடுத்தது அங்கி மாறல, குடித்தொகை மாறல, சாகிய சூழல். ஆகவே சீன்ற மட்டத்துல எந்த இடத்திலையும் ஒரு மட்டத்தை தாண்டி ஒரு மட்டம் வரல. சோ சி சரியான. டிஏ பாத்தீங்கன்னு சொன்னால் ஏடிபி மூலக்கூறு சேர்வைகள் தந்தால் மூலக்கூறுலாம் எடுக்கணும். மூலக்கூறு மட்டம். இரண்டாவது பாருங்க இலைமணி களப்புண்ணங்க மட்டம். அதே போல யோசினாடி கள மட்டம். அதே போல குருதி இளைய மட்டம். அதே போல இதய அங்கி அங்க மட்டம். சோ இந்த விடையிலையும் பாருங்க மூலக்கூறுக்கு அடுத்தது களப்புண்ணகம் வருது, களப்புண்ணது களம் வருது, இளையம் வருது, அங்கம் வருது. சோ டி சரியான. அப்ப டியிலே எந்த இடத்துல மிஸ் ஆகல. கடைசி விடையை பாருங்க, இ என்ற விடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்இபி மூலக்கூறு. நான் சொன்ன சேர்வையில மூலக்கூறுகள் இரண்டு, களப்புண்ணக மட்டம், அதுல மாற்றம் இல்ல. அதே போல இலைநடுவுடைய களம், இலைநடுவுடைய களம். இப்ப மூலக்கூறு களப்புண்ணகம் களம், இலை இலை அங்க மட்டத்துல வரும் அங்கம். அதே மாதிரி தாவரம் அங்கி. சோ இங்க ஏதாச்சும் மிஸ் ஆகுன்னு பாத்தீங்கன்னா மிஸ் ஆகுது. எங்கிட்டு பார்த்தா இங்க மிஸ் ஆகல, களத்துக்கு அடுத்து அங்கம் வருது. சோ இங்க இலையம் வரணும். அதுல அங்கத்துக்கு அடுத்து அங்கி வருது, இங்க அங்க தொகுதி வரணும். அப்ப அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல இளைய மட்டமும் அங்க தொகுதி மட்டம் மிஸ் ஆகுது. பாருங்க முதலாவது விடையிலையும் ஏயிலையும் ஈலையும் ரெண்டு மட்டம் மிஸ் ஆகுது. சோ பீல ஒரு மட்டம் மட்டும் தான் மிஸ் ஆகுது. சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னாங்களுக்கு விட சரியான விட தானே கேட்டிருக்காங்க. சிடி சிடி நம்மளுக்கு தெரியும், நாலாவது விட. நம்மளுக்கு இது இப்ப உங்களோட கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னால் மூணாவது கேள்வி பார்த்துட்டோம். சோ நாலாவது கேள்வி பார்ப்போம். நாலாவது கேள்வி பார்ப்போம். நாலாவது கேள்வி நாலாவது கேள்வி ரைட். உயிரங்கிகளில் மாத்திரம் காணப்படக்கூடிய இயல்புகள். இந்த கேள்வியில உயிரங்கிகள் மட்டும் காணப்படுறது, உயிர் அங்கிகளில் மட்டும் சொல்றேன், உயிரங்கிகளில் மட்டும் மட்டும் என்று சொல்றாங்க. ரைட். இங்க விளைவிக்கிறோட முதலாவது எங்கட சிலபஸ்ல தியரியில ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா உயிருள்ள கூறுகளுக்கும் இல்லையா, உயிருள்ள அங்கிகளுக்கும் உயிரங்கிகளுக்கும் சடப்பொருள் உயிரற்றவைக்கும் உயிர் அற்றவைக்கும் ரெண்டுக்கும், உயிரற்றவைக்கும் உயிருள்ளவைக்கும் ரெண்டுக்கும் பொதுவாக வரக்கூடிய சிறப்பியல் உயிரங்க சிறப்பியல்பாகவும் உயிரற்ற கூறுகள சிறப்பியல்பாகவும் இருக்கிற வளர்ச்சியும் இடப்பெயர்ச்சியும் தந்திருச்சாங்க. இதுதான் இதுல நடந்தது. ஆனால் எங்களுக்கு வந்த கேள்வி 2023ஆம் ஆண்டு MCQ 2ல வந்த கேள்வியில என்னென்ன விஷயம், இது மட்டும் தராம சில பொதுவாக நாங்கள் யோசிக்கக்கூடிய விடைகளும் சேர்த்து தந்திருச்சாங்க. சோ இந்த இடத்துல நாங்க இதை மட்டும் வச்சு நாங்க யோசிக்கப்படா, நாங்க இந்த இடத்துல விடைகளை தட்டுறதுக்கு தான் நாங்க யோசிக்கிறோம். பாருங்க விடை எப்படி தட்டிருக்கலாம்டா, உனக்கு முதல்ல 5 விட தந்துருச்சாங்க. 5 விட நான் எப்படி நான் இந்த விடை எடுக்கலாம்னு பாருங்க. சரியா? அப்ப எங்களுக்கு தந்திருக்கிற உயிருள்ள அங்கிகளும் உயிரற்ற கூறுகளும் ரெண்டும் பொதுவாக காண்பிக்கக்கூடிய சிறப்பியல்புகள்ல வளர்ச்சியும் இடப்பெயர்ச்சி தான் தந்திருச்சாங்க. ஆனா இது மட்டும் தராம தான் நீங்க விடையில தந்திருச்சாங்கன்னு கூட சொல்லியிருக்கேன்.
சோ இந்த விடையில பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, ஒன்று இசைவாக்கமும் சரியா வளர்ச்சியும் தந்திருக்காங்க முதலாவது. இரண்டாவது பாருங்க, அசைவு உறுத்துணர்ச்சி தந்திருக்காங்க. அசைவு உறுத்துணர்ச்சி தந்திருக்காங்க. மூணாவது விடையில பாத்தீங்கன்னு சொன்னால் காலத்துடன் மாறுபடுதலும் அதே நேரத்துல விருத்தியும் தந்திருக்காங்க. விருத்தி. அதே போல அனுசேபம் தலைமுறை உரிமை தந்திருக்காங்க. அஞ்சாவது தந்திருக்காங்க தொகுப்பும் பிரிந்தளிகை. ரைட். சோ இதுல பாருங்க தெரியாத சில வசனங்கள் பண்ணி பாருங்களேன். இப்ப வளர்ச்சி இடப்பெயர்ச்சி தந்திருக்காங்க பாருங்க. இதுல வந்து ஒரு புதிய அமைப்புன்னு சொன்னால் அசைவு எங்க இருச்சு, இடப்பெயர்ச்சிக்கெல்லாம் வரும். அது இடப்பெயர்ச்சி அசைவு ரைட். அப்ப அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் அசைவு இடப்பெயர்ச்சி ரெண்டு ஒன்று எடுத்துருவாங்க. சோ இங்க பாருங்க, இங்க தராத தொகுப்புன்ற விஷயம் எங்களுக்கு தந்தில்லை. சிலபஸ்ல தொகுப்பு சம்பந்தமானது உயிராற்றெல்லாம் ஒன்று எங்களுக்கு விளக்கமா தந்தில்லை. நாங்க தான் அந்த இடத்துல யோசிச்சு எடுக்கணும். அதுவே பிரிந்தளிகையும் தந்தில்லை. சரி, அது காலத்தின் மாறுபடுதல் தந்தில்லை. சரிதானே? இப்ப நீங்க விளங்கிக்கணும், இந்த மூன்று விஷயங்களும் எங்களுக்கு தரல. இப்ப தந்திருக்கிறேன்னால் எங்களுக்கு பாருங்க வளர்ச்சியும் ஏன்னா அசையும் மட்டும்தான் எங்களுக்கு தந்திருக்காங்க. சோ இதை வச்சு யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் விட தட்டிடலாம். ஒன்றும் ரெண்டும் வராது. சோ ஒரு முடிவை நுழைக்கிறேன், 1 2 வராது. இப்ப நீங்க இந்த மூணுக்குள்ளதான் நீங்க விடக்கணும். இப்ப இந்த காலத்துல மாறுபடுன்றது உங்களுக்கு புதிய ஒரு விஷயம். ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அனுசேபம் தலைமுறை உரிமைன்றது எங்களுக்கு இந்த தந்த பகுதிகளுக்குள்ள உயிரற்ற ஒரு பொதுவான இயல்பு தந்திருச்சாங்களா? உயிரற்ற கூறுன்ற பொதுவான இயல்பு அனுசேபமோ தலைமுறை வரம்பு தந்திருச்சாங்களா? இல்ல. அப்ப தரலை. அப்ப இதைத்தான் வரையலும். அப்ப இது உங்களுக்கு ஒரு புதிய ஒன்றாக இருக்குது. அப்ப 3 வரையலாம், 5 வரையலாம். அப்படியே கேட்கலாம். அப்படி வாழ எப்படி உதாரணம் சொல்லுங்கன்னு கேட்கலாம். காலத்துடன் விருத்தி உயிர்ப்புரிய சிறப்பியல்பு வரும். காலத்துடன் மாறுபடுகின்றது அது உயிரங்கியலுக்கு வரலாம், உயிரற்றத்துக்கு வரலாம். உதாரணமா ஒரு பில்டிங் எடுத்து பாருங்க. ஒரு பில்டிங்ல ஆரம்பத்துல அந்த பில்டிங் வந்து நோமலா கட்டிருக்கு, அதை திருத்தி அமைச்சு புதுசா கட்டிருக்கலாம். அப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. அல்லது நாங்க போடுற செருப்பை யோசிச்சு பாருங்க. நாங்க போடுற செருப்பு தேஞ்சி பேத்து கலர் பேத்து அதுல காலத்துக்கு ஏற்ற மாறுபடுது இல்ல, களம் போப்போ அப்படி ஒன்றா யோசிச்சா அதே மாதிரி உயிரமைகள் எடுத்தாலும் காலத்துல மாறுபடுதுனே. சின்ன புள்ளை அரிச்சும் போது ஒரு மாதிரி வித்தியாசம் வந்து இப்ப பெரிய மாறின போது இன்னொரு வித்தியாசமா மாறிப்போம். அப்ப இது உயிரிழக்கு வரலாம். அதுக்காக நாங்க அவங்க தரணும்னு அவசியம் இல்லை. சோ அதன் அடிப்படையில காலத்துடன் மாறுபடல் உயிருக்குரியதாக உயிரற்ற கூறுக்குரிய இயல்பாக வரல. அப்ப இங்க விருத்தி ஓகே. அப்ப இதான் பிழையாட்சி போறது காரணம். அது புதுசாகவும் இருக்க முடியும். அடுத்தது தொகுப்பு எடுத்தீங்கன்னா தொகுப்பு என்பது 2 வகையான தொகுப்பு இருக்கு. இது எங்களோட சிலபஸ் இருந்தாலும் அது மறைச்சு வச்சிருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு விளக்கப்படுத்த பாருங்க. தொகுப்பு எடுத்தீங்கன்னு சொன்னால் தொகுப்புல வந்து உயிரி தொகுப்புன்னு இருந்துச்சு. உயிரி தொகுப்பு அதாவது ஏபயோட்டிக் சிந்தசிஸ் சொல்றோம். உயிரி தொகுப்பு. இன்னொன்று உயிர் தொகுப்பு இருக்கு. ரெண்டுக்கும் அடிப்படை வித்தியாசம் என்னன்னு கேட்டா, ஏபயோட்டிக் சிந்தசிஸ்னா உயிரி தொகுப்பு, பயோட்டிக் சிந்தசிஸ்னா உயிர் தொகுப்பு. சோ ரெண்டுக்கும் அடிப்படையான வித்தியாசம் என்னன்னு கேட்டா, உயிரி தொகுப்பு என்பது இங்க உயிர் அங்கிகள் இங்க சம்மந்தப்படாது, உயிரங்கிகளே இங்க சம்மந்தப்படாது. ஆனா பதார்த்தம் தொகுக்கப்படும். உதாரணமா இந்த மூல முதற்கலங்கள் தோன்ற கொள்கையில உயிரசான குறிப்பு கொள்கையில ஒரு விஷயம் சொல்றாங்களே, அசேதன மூலக்கூறுல இருந்து எளிய சேதன மூலக்கூறுகளின் உயிரி தொகுப்பு அப்படி ஒரு வசனம் சொல்றாங்க. அப்படித்தான் அந்த அமினோ அமிலங்கள், நைட்ரசன் மூலங்கள், பெண்டோஸ் வல்லங்கள், பாஸ்பேட் கூட்டங்கள் என்பன உருவாகி நிற்கிறது சொல்றாங்க. சோ அது ஒரு வகை உயிரி தொகுப்பு தான். உயிர்கலமே இல்லாம அந்த ஆயுள் கூடுக்குள்ள நடந்துருச்சு. அப்படி பார்த்தா இது ஒரு உயிரி தொகுப்பு. தொகுப்புக்குள்ள வருது. உயிர் தொகுப்பு என்பது கட்டாயம் இங்க உயிரங்கிகள் சம்மந்தப்படும். உதாரணமாக ஒளித்தொகுப்பு அல்லன்னா உயிரங்கி ஒன்றுதான் ஒளித்தொகுப்பு செய்யணும் கட்டாயம். அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால் 2க்கும் வரையும். அப்ப உயிர் தொகுப்பு என்பது 2க்கும் வரலாம். அது என்ன தொகுப்புன்னு சொல்லணும். இதே ஒரு உயிரி தொகுப்பாக சொல்லியிருந்தாங்க பாருங்க இல்லையா? அடுத்து பாருங்க,
பிரிந்தழிகை என்று சொல்றது. பிரிந்தழிகைன்றது பொதுவாக பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க சொல்ற பிரிந்தழிகை என்று சொல்றோம், டீகோம்பஸ் ஆகுன்னு சொல்லுவோம். அது உயிர் பதார்த்தங்கள் டீகோம்பஸ் ஆகலாம், உயிர் பதார்த்தங்கள் உயிரங்கிகள் டீகோம்பஸ் ஆகலாம், அல்லது உயிரற்ற கூறுகள் டீகோம்பஸ் ஆகலாம். அதுவும் ரெண்டு என்ன செய்யும், ரெண்டுக்குள்ளேயும் வருது. சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நீ விளைவிக்கணும் மத்தது தெரியாட்டில நாங்க விடணும் எடுக்கலாம், சரிதானே? இல்லாம மத்தது ஒன்று தெரியணும்ன்றதுக்காக நான் அதை உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அந்த அடிப்படையில எங்களுக்கு விட எங்களுக்கு வரப்போகுது, என்ன வரப்போகுது, அந்த அனுசேபமும் தலைமுறை உரிமைன்றது 4வது அம்சம் வரும். சரி, இதான் விளக்கம் பிள்ளைதான். ரைட். அதே மாதிரி 6வது கேள்வியை கொஞ்சம் பாருங்க. 6வது கேள்வின்றது விளங்கி பிள்ளைலாம் இந்த வருஷம் வந்த கேள்வி, இதுள்ள நுணுக்கங்களை சொல்றேன். இந்த வருஷம் வந்த கேள்வியில உலகம் வந்த வருஷம் இல்லையா, மொத்தம் 7 வருஷத்துல 2021 தவிர மத்த எல்லா வருஷத்திலும் யூனிட் 1ல கேள்வி வந்திருக்குன்னு சொன்னேன். அப்ப இந்த வருஷம் வந்த கேள்வியில உள்ள அமைப்பை பார்ப்போம். இப்ப நான் 6வது கேள்வி செய்யறேன்னா 2025ஆம் ஆண்டுக்குரிய எம்சிக்கு 3வது கேள்விக்குரியதான். சோ இதுல பாருங்க, இதுல என்ன அமைப்புகளை சொல்லியிருக்கேன் பாருங்க, நுணுக்கத்தை பார்க்க பாருங்க. இதுல 5 விட இருந்திருக்காங்க பாருங்க, 5 விட இருந்திருக்காங்க. சோ பாருங்க கேள்விய, விருத்தி என்பது ஓர் அங்கியின் வாழ்க்கை காலத்தில் ஏற்படும் மாற்றம். பாருங்க சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறான், சரி பாக்குறதுக்கு சரி மாதிரிதான் இல்ல அவசரத்துல நாங்க, ஆனா ஒரு சின்ன ஒரு நுணுக்கம் அந்த இடத்துல அவர் விடுபட்டுருச்சு பாருங்க. ஏற்படும் மாற்றம் என்றது அந்த இடத்துல ஒரு விஷயம் விட்டுருக்க, மீளாதன்ற வசனத்தை விட்டார். சோ இப்ப யோசிச்சா சரி அவசரத்துல வாசினால யோசிச்ச மாட்டாங்களே, ஆனா உண்மையில என்ன இல்ல, அந்த மீளாதன்ற வசனம் பயன்படுத்தல. சோ இந்த கேள்வியில இந்த கூற்றுக்கு அந்த மீளாதன்ற வசனம் சொல்லாதனால இல்ல. 2வது கூறுப்பு என்பது ஒரு அங்கில் ஏற்படும் பிறப்பிரிவிற்கு திரிவரன் வாழ்க்கை காலத்தில் ஏற்படும் மாற்றமாகும். 2வது விடையில இந்த வரையிலக்கு நம்ம என்ன சொல்றது, ஒரு அங்கிந்த வாழ்க்கை காலத்துல பிறப்பிரிமை பதார்த்தத்தில் ஏற்படுற மாற்றம், அது அந்த அங்கியில மட்டும் மாற்றம் ஏற்படல, சந்ததி சந்ததியா என்ன பண்ணும். அப்ப கூர்ப்புக்கு உண்மையில சரியான விளக்கம் ஒன்று யூனிட் 3ல வந்துருச்சாங்க. கூர்ப்புக்கு சரியான விளக்கம் என்னன்னா, நெடுங்காலம் என்றது மில்லியன் ஆண்டுகள் எடுக்கும். நெடுங்காலத்துக்கு ஒரு இனத்தின் குடித்தொகையில சொல்றோம், ஒரு அங்கிலிருந்து சொல்லல, ஒரு இனத்தின் குடித்தொகையில சந்ததி சந்ததியாக புள்ளட புள்ள என்று சொல்லி போ. அப்ப சந்ததி சந்ததியாக நடைபெறுகின்ற அந்த பிறப்புரிமை பதார்த்தத்தில் ஏற்படக்கூடிய திரிபால தான் என்ன செய்யுது, குறிப்பு நடக்கும். இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு அங்கில குறிப்பு நடக்கலாம். ஏண்டா ஒரு அங்கி ஆகப்படுவதான ஒரு அங்கி 100 வருஷம் வாழுண்டா ஐக்கங்களை வாழ. அப்ப மில்லியன் ஆண்டுகள்ல குறிப்பிடக்கிறதுக்கு அப்ப ஒரு அங்கில நடக்கலாம், ஆனா அது சந்ததிகளோடாகத்தான் அது நடக்கும் என்றதுனால அப்ப ஒரு அங்கில என்ன செய்ய குறிப்பு நடக்கலாம். ஒரு குடித்தொகையில சதவீத சந்ததியாகத்தான் அது நடக்கும் என்றதுனால அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால் 2வது சொல்றது பிழை. என்ன பிழை அந்த இடத்துல, குறிப்பு என்பது ஒரு அங்கில் ஏற்படும் பிறப்பெருமைக்குரிய திரிபுகள் சொன்னது, அதன் வாழ்க்கை காலத்தில் என்றதான் பிழை. அதன் வாழ்க்கை காலத்தில் இல்ல, சந்ததி சந்ததியாக வாழ்க்கை காலத்தில் என்று சந்ததி சொல்லணும். சும்மா அந்த வாழ்ற காலத்துக்குள்ள குறிப்பு நடக்கும் என்றது என்ன பிழையாக அமையும். 3வது அப்ப அங்க அர்த்தம், அதன் வாழ்க்கை காலம் என்பது பிழை, அதன் வாழ்க்கை காலம் என்றதான் பிழை. ஆனா அந்த வசனத்தை அவங்க சொல்லிக்கணும் என்னன்னா, அந்த வாழ்க்கை காலத்துல இல்லாம அந்த அங்கேயும் சந்ததிகளில் என்று சொல்லியிருந்தா நாங்க எடுத்துக்கொள்ளலாம். 3வது அனுசேபம் என்பது ஒரு அங்கியில் சக்தியை பயன்படுத்துகின்ற எல்லா தாக்கம் விளைக்கணும். அனுசேபத்துல சக்தியை பயன்படுத்துறது இருக்கு, சக்தியை பயன்படுத்துறது அதுக்கு நாங்க சொன்ன உட்சேபம். அதே போல அனுசேபத்துல சக்தியை விடுவிக்கிற தாக்கம் இருக்கு, அதான் அவசேபம். அல்லது உட்சேபத்துக்கு அகப்பிறப்பு தாக்கம்னு சொல்லுவோம், அவசேபத்துக்கு புறப்பிறப்பு தாக்கம்னு சொல்லுவோம். சோ எல்லாமே சக்தியை பயன்படுத்துறதா இல்ல, சில சக்தியை பயன்படுத்துறது, சில சக்தியை விடுவிக்கிறது. சோ அதனால பிழை. அதே போல 4வது அங்கின் அசைவுக்கு உருத்திரட்சியை தாக்கம் தேவைப்படுகின்றது. அப்ப நாங்க சொல்றோம், ஒரு அசைவு ஏற்படணும் என்றால் உருத்திரட்சி இருக்கணும், ஈர்ப்பாக்கம் இருக்கணும். உருத்திரட்சின்றது உங்களுக்கு விளங்கிக்கணும், அகப்புற சூழல்ல பெற்றுக்கொள்ளப்புற தூண்டலுக்கு தூண்டற்பெயரை காட்டக்கூடிய திறன். அதுக்கு பிறகு
அந்த தூண்டற்பேறுகள் சரியாக நடக்கணும் என்று சொன்னால் அந்த அங்கியினுடைய பல்வேறுபட்ட உறுப்புகள் ஒன்றா சேர்ந்துதான் நடக்கணும். சோ அதனால ஈப்பாக்கம் சொல்றோம். சோ அந்த அடிப்படையில அசைவு நடக்கணும் என்றால் கட்டாயம் உறுத்துணர்ச்சி நடக்கணும், அதே போல ஈப்பாக்கம் நடக்கணும். சோ சரியான விட நாலாவது விட தான் நடக்கும். நாலாவது ஆன்சர். ஆகவே இந்த ஆண்டுக்குரிய 4வது ஆன்சர் போது. சோ 5வது என்ன பார்ப்போம். வளர்ச்சி என்பது அங்கே உடல் திரியில் அதிகரிப்பான். அப்ப இதே விடையதான் இங்கே விட்டுச்சார். இங்கேயும் மீளாத என்ற விட்டுச்சார். சோ அப்ப சில பிள்ளைகள் அவசரத்துல 1வது எடுத்திருக்கலாம் அல்லது 5வது எடுத்திருக்கலாம். சோ உங்களை என்ன செஞ்சால் பிடிச்சிருச்சா இந்த மீளாத வசனங்களை பிடிச்சி வச்சிருக்காங்க. விளங்குதா? சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இங்க சரியான விடை ஒன்று இருக்கு 4வது. சோ 4வது ஆன்சர். அதே மாதிரி என்சிக்குள்ள கடைசி அந்த முதல் கேள்வி வந்து போட்டுங்க. உலகில் தற்போதைய நோய்களில் தொற்றக்கூடிய நோய்கள். அப்ப பொதுவாக நோய்களை பொறுத்தவரையிலே நோய் எடுத்தீங்கன்னு சொன்னால் சில குறிப்பிட்ட நோய்கள் தரப்பட்டிருச்சாங்க. குறிப்பிட்ட நோய்கள் தரப்பட்டிருக்கு. என்னென்ன நோய்கள் தரப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. எங்களுக்கு டெங்கு சந்திரிச்சாங்க, அதே போல எய்ட்ஸ் சந்திரிச்சாங்க. சோ எங்களுக்கு தந்ததுல இந்த 2 தான் தொற்றக்கூடியதாக இருந்துச்சு. பேரே தந்ததுல பாத்தீங்கன்னு சொன்னால் அது சிறுநீரக நாட்பட்ட சிறுநீரக வியாதியாக இருக்கலாம், அதே போல நீர்வீழ்ச்சி நோயாக இருக்கலாம், அதே போல இதய நோய்களாக இருக்கலாம், அதே போல புற்றுநோயாக இருக்கலாம். சோ இந்த நோய்கள் எல்லாம் தொற்றாத நோய்களுக்குள்ள வரும். தொற்றாத நோய்கள். அப்போ ஒருத்தர்ல இருந்து இன்னொருக்கு அந்த நோய்கள் பரவுண்டா அது தொற்றும். அவர் ஒரு நோயோடு இன்னொருக்கு பரவலண்டா தொற்றா நோய்களுக்கு உள்ளடங்கும். சோ அந்த விடைக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னால் இதே நோய்கள் இப்ப நான் பாக்குற 7வது கேள்வி, இதே நோய்கள் ஒரு தொற்றக்கூடியவையா இல்ல நாட்பட சிறுநீரகையா தொற்றக்கூடியதல்ல, டெங்கு தொற்றக்கூடியது, அதே போல கசமும் தொற்றக்கூடியது நான் சொல்றேன், அதே போல தொற்றக்கூடியது. அப்ப இந்த இடத்துல புதுசா இப்ப நீ கேட்கலாம் எங்களுக்கு அந்தில எயிட் பண்ணல, ஆனா கசநோய் இப்ப நாங்க ஒரு ரிவிஷன்றது நாங்க எல்லா சிலபஸ் படிச்ச ஒருத்தருக்கு செய்ய வேண்டிய ஒரு பிரித்தனை. அப்ப நீங்க சுவாச தொகுதியில நாங்க இல்லையா சுவாச தொகுதியில ஏற்படக்கூடிய ஒழுங்கினங்கள்ல கசநோய், அது சுவாச தொகுதியில் ஏற்படுற பொதுவான ஒழுங்கினம் மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற ஒரு பாக்டீரியால ஏற்படக்கூடிய ஒரு நோயாக இருக்கும். சோ அந்த அடிப்படையில நான் கசநோய் என்றால் சிடி. சோ தொற்றக்கூடிய நோய் என்றதுனால 4வது ஆன்சராக வரும். விடைக்காமல் அவங்களுக்கு கிளியரா? ரைட், ஓகே. சரி சொல்லுங்க. 2 கிளாஸ்ல வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருந்ததா இல்லையான்றத சொல்லுங்க. இந்த கேள்வி உங்களுக்கு 10 MCQ டிஸ்கஸ் பண்ண பிரயோசனமா இல்லையான்னு சொல்லுங்க. அடுத்த கிளாஸ் ஸ்ட்ரக்சரை நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே போல உங்களுக்கு யூனிட் 2 புரிய முதல் பேப்பரை அனுப்பி வைக்கிறேன். சொல்லுங்க முடியலா? சொல்லுங்க முடியலா? இங்க கதைக்கப்படும் எம்சிக்குள்ள கதைக்காத விஷயம் ஸ்ட்ரக்சர்லையும் கதைப்படும். சொல்லுங்க முடியலா? கிளியர்தானே? உங்களுக்கு நாளைய கிளாஸ் இருக்கு. நாளைய கிளாஸ் ஸ்ட்ரக்சர்லையும் அப்ப 2ல துவங்கி வைக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட்.